எல்லாருக்கும் வணக்கம். ஞானவேல் இங்கே சொன்ன மாதிரி வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் எல்லா வார்த்தைகளையும் தாண்டி ஆயிரம் ஆயிரம் வார்த்தைகள் சொல்ல முடியாத அர்த்தத்தை ஒரு கண்ணீர் துளி சொல்லிடும். அந்த மாதிரி இந்த மேடையில் ஒரு எளிய பெண் சிந்தின ஒரு துளி கண்ணீர் தான் இந்த அரசின் செயல்பாட்டுக்கும் தோழர் ஸ்டாலினின் செயல்பாட்டுக்குமான உதாரணம். அந்த ஒரு துளி கண்ணீர் தான் அவர்களுக்கான நன்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். சத்யராஜ் சார் சொன்னார், இப்படியான ஒரு விஷயத்தை பார்க்க பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இங்கே இல்லையே அப்படின்னு. அந்த 3 பேரின் சிந்தனைகளின் செயல்பாடாக தோழர் ஸ்டாலின் இங்கே இருக்காரு. அதனால் ஏன்னா கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்பு 28 குடியரசில் பெரியார் எழுதுறாரு, எனக்கு துரதிருஷ்டவசமாக நான் என்றாவது ஒரு நாள் மந்திரியானால், ஏன்னா அவர் அதிகார அரசியலுக்கு வர ஆள் இல்லை, துரதிருஷ்டவசமாக என்றாவது ஒரு நாள் நான் மந்திரியானால் ஒரு 10 வருடத்திற்காவது ஆண் பிள்ளைகளுக்கு கல்விக்கான ஆண் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய செலவையும் சேர்த்து பெண் பிள்ளைகளுக்கு நான் செய்வேன் அப்படின்னு எழுதுறாரு. அந்த குரலை, பெரியாரின் குரலை இன்றைக்கு முதல்வர் அவர்கள் புதுமை பெண் திட்டத்தின் மூலமா நிறைவேற்றிருக்கார். பெரியார் மட்டும் இல்ல, அம்பேத்கரின் குரலாக, மார்க்சின் குரலாகவும் இன்றைக்கு அவர் இருக்காருங்கிறதான் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சி. அம்பேத்கர் கிட்டத்தட்ட ஒரு 30 வருடம் இந்த சனாதன கோட்பாட்டுக்கு எதிராக குறிப்பா பெண்களுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். அது முடியாம அதுல மிகப்பெரிய முரண் ஏற்பட்டு தான் 51 தன் பதவியையே தூக்கி எறிகிறார், ராஜினாமா செய்கிறார். அப்ப அவர் ராஜினாமா செய்யும் போது ஒரு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதுல அவர் சொல்றாரு, என்றைக்கு பெண் விடுதலையையும் சேர்த்து நீங்க பெறுகிறீர்களோ அன்றுதான் இந்தியா முழுமையான சுதந்திரம் அடையும் அப்படிங்கிறாரு. சோ இன்றைக்கு அந்த அம்பேத்கரின் குரலையும் சேர்த்து 89 பெண்களுக்கான சொத்துரிமையை முழுமையாக இந்தியாவிற்கே முன்மாதிரியாக கொண்டு வந்தது கலைஞர் தான். இன்றைக்கு அந்த அம்பேத்கரின் குரலையும் சேர்த்து ஒழிக்கக்கூடிய ஒருவராக ஸ்டாலின் தோழர் இருக்கிறாரு. உலகத்திற்கே முன்மாதிரியாக ஒன்றிணைந்த சோவியத் யூனியன் தான் முதலில் பெண்களுக்கான வாக்குரிமை, சொத்துரிமை, திருமண உரிமை அனைத்தையும் உறுதிப்படுத்தின ஒரு அரசு. சோ அந்த அரசின் நீட்சியாகவும் இன்றைக்கு தோழர் ஸ்டாலின் இருக்கிறார். அதனால கருப்பு, சிவப்பு, நீலம் இந்த 3ம் ஒருங்கிணைந்த மிகப்பெரிய ஒரு தத்துவார்த்த தளத்தை இந்தியாவிற்கே முன்மாதிரியாக இன்றைக்கு ஸ்டாலின் தோழர் உருவாக்கி இருக்கிறாரு.